அரசு மருத்துவமனையில தீ பிடிச்சிட்டு அப்படின்னு சார் ஃபயர் சர்வீஸா? ஹலோ, ஆமா சார், ஃபயர் சர்வீஸா சார்? சார் இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ்ல மல்டி ஆஸ்பத்திரியா? பழைய ஜிஹெச் சார்? பழைய ஜிஹெச்ல சார். பழைய ஜிஹெச் ஃபயர் ஆகுது சார். கொஞ்சம் ஓகே வாங்க சார். சார் உங்களுடைய நம்பர் மட்டும் சொல்லுங்க சார். சார் 8778750026 சார். சார் ஓகே சார், ஓகே சார், இப்போ வந்துருவோம் சார். என்ன விஷயம் வந்துருவோம் சார். வாங்க சார். தேங்க் யூ. ஓகே சார், ஓகே. இன்னும் கொஞ்சம் விடுமா? ரைட். இப்போ வாங்க. ஆனப்படி கீழே எழுதிட்டு அடைச்சுங்க பாருங்க. இதனால எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஏசி ஹால் இருக்கு, இல்லை விளைவிந்த மிஷின் ஏதாவது இருக்கு, அந்த மாதிரியான இடத்துல என்ன உள்ள எலக்ட்ரிக் பொருட்களை, எலக்ட்ரிக் சாதனங்களை அணைக்கிறதுக்காக இந்த CO2 டைப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை பயன்படுத்துகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துருப்பீங்க கேஸ் ஃபயர், எல்பிஜி கேஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னா எல்பிஜி ஃபயர் அணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு எல்பிஜி கேஸ் ஃபயர் ஆயிடுச்சு, அப்போ நம்மளே வீடுகளில் எப்படி அதை அணைக்கலாம், தீயணைப்பு கருவி உடனடியாக ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் போடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டாம், முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்க, இல்லாட்டா ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபயர் பண்ணு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கேஸ் ஃபயர் அப்படிங்கிறது பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு, அணைச்சது பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த தீக்கு சிலிண்டர் லைட்டை திருப்பி அந்த மெத்தட் திரும்ப தீயணைப்பு சாதனம். அது என்ன பண்றாங்க பாருங்க, அந்த பக்கெட்டை வச்சு என்ன பண்ண போறாங்க பாருங்க. முடி ஈஸியா அணைக்கலாம் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி போலி ஒத்திகை பயிற்சி. அதே மாதிரி வண்டி ஸ்பாட்டுக்கு வந்துட்டு வந்துட்டாங்க, உள்ள போறாங்க. உள்ள தீப்பிடிச்சு ஒரு முதல் மாடியில் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாரும் முதல்ல பேனிக் ஆயிடுவாங்க, பதக்க மயக்கப்பட்டு இருக்கவங்க. இவங்களை முதல் மாடியிலிருந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் ஃபயர்மேன் லிஃப்ட் அப்படிமா. லேடர் மூலமா ஒரு நபரை மயக்கமடைந்த நபரை கை நீங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸ்ட்ரெச்சர் பாதுகாப்பா எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மெத்தட்ல பாருங்க. இது பிக்கே பேக் அப்படிம்பாங்க. நம்ம உப்பு மூடை பார்த்துருக்கோம்ல, உப்பு மூடை மேலே பார்க்காங்க. மேலே உள்ள எல்லாரும் பாதுகாப்பா ஸ்டேர்கேஸ் வழியாவே இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் வந்து அந்த பகுதியெல்லாம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு அணைக்காரு. எப்படி அணைக்காருன்னு பாருங்க.